பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்கலாம். ஒரு பையன், ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் தன்னுடைய ஏழ்மை நிமித்தம் அவன் என்ன பண்ணுவான், ரோட்லலாம் வந்துட்டு கார் கதவை தட்டி அவன் சின்ன சின்ன பொருட்கள் சேல் பண்ணுவான். அப்போது ஒரு நாள் அவன் என்ன பண்ணுவான், டிஷ்யூஸ் பேக்கெட்டெல்லாம் வச்சு அவன் சேல் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ சேல் பண்ணும்போது ஒரு காரில் ஒரு ரிச்சஸ்ட் பர்சன் ஒரு கார் நிற்கும். நின்ன உடனே இவன் கார் கண்ணாடியில் கதவு தட்டி இது வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கும்போது அந்த பர்சனும் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் கொடுப்பான், நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லி எல்லாவற்றையும் அவரே வாங்கிட்டு அந்த பையனுக்கு ஒரு $10 கொடுப்பாராம். இந்த பையன் அந்த $10 எடுத்துகிட்டு வேகமாக ஓடுவானாம். இவன் ஓடுறத பார்த்துட்டு இந்த காரில் வந்தவர், இந்த பையன் அப்படி என்ன தான் வாங்க போகிறான் பார்ப்போன்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருப்பாராம். அப்போ இந்த பையன் ஒரு ஷூ கடைக்கு போவாராம். போன உடனே அங்கே போய் பார்த்தா இவர்கிட்ட இருக்கிறது $10. ஆனால் அந்த கடையில் ஷூவோட ஸ்டார்டிங் ரேட்டு $100. இதை பார்த்த உடனே இந்த பையன் வியந்து, ஐயோ நம்மளால் ஷூ இன்னைக்கு வாங்க முடியாது, நம்ம ஷூ வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஷூ இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக அந்த இடத்துலையே பார்த்துட்டு இருப்பானா. அப்போது இந்த ரிச்சஸ்ட் பர்சன், காரில் வந்த பர்சன் என்ன பண்ணுவார், நேராக போய் அந்த ஷாப் கீப்பர்கிட்ட ஏதோ பேசுவாராம். பேசிட்டு உடனே அவர் கிளம்பி காரில் போயிடுவார். உடனே இந்த ஷாப் கீப்பர் என்ன பண்ணுவார், ஒரு விண்டோ, ஷாப்பில் இருக்க இன்னொரு பக்கம் இருக்கிற ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணுவார். அதில் பார்த்தா ஒரு பெரிய போர்டு போட்டு, இன்றைக்கி டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஷூவோட ஸ்டார்டிங் ரேட் $10 அப்படின்னு இருக்குமா. இந்த பையன் பார்த்தது தான் தாமதம், ஒரே சந்தோஷம், ஓடி போய் அதில் அவனுக்கு பிடிச்ச ஷூ எடுத்துகிட்டு போவானாம். அந்த பையன் எடுத்த ஷூவோட மதிப்பு $100. ரொம்ப ஆச்சரியம் இல்லை? அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாக போவானா. பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேத வசனம் இப்படியாய் சொல்கிறது. எடுத்து வாசிப்போமா? பிலிப்பியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை உங்ககிட்ட இருக்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்குதா, ஆனால் உங்கள் தேவை அதிகமாக இருக்கா, பெரிதாக இருக்குதா? என்ன செய்ய போகிறோம், இந்த கடனை எப்படி அடைக்க போகிறோம், இந்த வீடை எப்படி கட்டி முடிக்க போகிறோம், திருமண காரியத்தை எப்படி நடத்த போகிறோம், இந்த மருத்துவ செலவை எப்படி நான் மேற்கொள்ள போகிறேன், இரவும் பகலும் இதையே நினச்சி இதையே யோசித்து கொண்டு இருக்க மகனே, மகளே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தின்படி உன்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குதுன்னு சொல்லி கவலைப்படாத. இதை நிறைவாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். அதனால் ஒருபோது கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன். காட் பிளஸ் யூ.